சரி சத்தமாக பேசுமா சத்தமாக பேசுங்கன்னு ஓகேவா ஓகே சாஷி ஸ்டார்ட் பண்ணு இது வரைக்கும் கீழே பிடிச்சிக்கோ இங்கே நான் பிடிச்சிக்கிறேன் ஃப்ரண்ட்ல வரப்பட்டா குட் ஜாப் திருக்குறள் உலக புகழ்பெற்ற சங்க இலக்கியமாகும். திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர். திருக்குறளில் மொத்தம் 1330 குறள்கள் உள்ளன. ஒவ்வொரு அதிகாரத்திலும் 10 குறள்கள் வீதம். மொத்தம் 133 அதிகாரங்கள் உள்ளன. ஒரு திருக்குறள்ல 2 வரியில் எழுதிருப்பாங்க. முதல் வரியில 4 வார்த்தைகள், இரண்டாம் வரியில 3 வார்த்தைகள் எழுதிருப்பாங்க. திருவள்ளுவர் திருக்குறளை 3 பாடம் பிரிச்சிருக்கார். அது என்னன்னா ஆயுதவியல், இல்லறவியல், உழவரவியல், பொறுப்பால், அரசியல், அமைச்சியல், அரணியல், பூவியல், படையியல், நட்பியல், குடியியல். இன்பத்தும் பால்ல 2 இயல் பிரிச்சிருக்காங்க. அது என்னன்னா கலவியல், கற்பியல். ஐயோட எழுத்து இது கவர்ச்சி பனையோட சொன்னேன். திருவள்ளுவர் திருக்குறளை பனையோலையில எழுத்தாணி கொண்டு எழுதியிருக்காங்க. அறத்துப்பால் முப்பாலில் முதல்பால். அறப்பண்பியல், நல்வழி, ஒழுங்கு, தர்மம் ஆகிய கருத்துக்களை குறிப்பிட்டுள்ளார். அறத்துப்பால்ல 350 குறள்கள் உள்ளன. அறத்துப்பால் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அதுக்கு பொருள் என்னன்னா ஆறா எழுத்துக்களை முதன்மை. அது மாதிரி உலகத்தில் முதன்மை. பொருட்பால் முப்பாலில் 2ஆம் பால். உலக விவகாரங்களில் எவ்வாறு சரியான முறையில் நடந்து கொள்வது போன்ற கருத்துக்களை குறிப்பிட்டுள்ளார். அதுக்கு பொருள் என்னன்னா நல்ல நூல்களை படிச்சு அதுக்கேற்ற குரல் நம்ம சொல்லலாம் பொறுப்பாளர் அப்படியே அடுத்ததுக்கு போகலாங்க. 3 minutes மேக்ஸிமம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே நன்றி. ஓகே மிச்ச கொண்டேன். வெரி குட். 1 minute முடிச்சிருக்கேன். அடுத்து ஓகே அடுத்து 2 பேருக்கு சான்ஸ். அவங்க சொல்லிடுவோம். இதெல்லாம் சொல்லி நம்ம டைம் சொல்லிடலாம். நெக்ஸ்ட் இதுல இந்த திருக்குறளின் மற்ற பெயர்கள்லாம் சொல்லி மைக் வேண்டாம், நீ அப்படியே சொல்லு. டக் டக்குன்னு சொல்லு. பார்த்து சொல்லு. இல்ல நீங்க முடிப்பா அவங்க ரெண்டு டக் டக்குன்னு சொல்லு. அடுத்து போகணுமாமா. வாயுதை பார்த்து தெய்வ நூல், பொதுமறை, முப்பால், தமிழ்மறை, முப்பாநூல், திருவள்ளுவம்.
சரி நீ சொல்லு மொழிபெயர்ப்புகள் சொல்லு டக்குன்னு சொல்லு. வெரி குட் ஜாப். உலகிலே அதிக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ள நூல்களில் மூன்றாம் இடத்தில் திருக்குறள் இருக்கிறது. இதுவரை 80 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஐரோப்பிய மக்களுக்கு லாத்தின் மொழியில் 1730 திருக்குறளை அறிமுகப்படுத்தியவர் தந்தை பசி. ஜி.யு. போப் 1886ஆம் ஆண்டு திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். முக்கிய மொழிகள் பாங்க்லா, குஜராத்தி, ஹிந்தி, கன்னடா, கொங்கணி, மலையாளம், மராத்தி, ஒரியா, பஞ்சாபி, ராஜஸ்தானி, சமஸ்கிருதம், சுராஷ்டிரா, தெலுங்கு. ஆசிய மொழிகள் அரபிக், பர்மீஸ், சைனீஸ், டென்டீஸ், ஜப்பானீஸ், கொரியன், மலேசிய, தாய்லாந்து, உருது. யூரோப்பியன் லாங்குவேஜ். ஐரோப்பிய மொழிகள் டச், ஆங்கிலம், பினிஷ், பிரெஞ்சு, ஜெர்மன், ஹங்கேரியன், இத்தாலியன், லாட்டின், நார்வேஜியன், போலிஷ், ரஷ்யன், ஸ்பானிஷ், ஸ்வீடிஷ். இதை கொடுத்துரு திவ்யா, பாப்பா கொடுத்துரு. இது சொல்லட்டும் சுவாரஸ்ய தகவல்கள் சொல்லிடு. சுவாரஸ்யமான தகவல்கள். திருக்குறள் அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடிகிறது. அகரம் முதலை எழுத்தலாம் ஆதி பகவை எழுத்தை எழுத்து என்று தமிழ் மொழியாண்டு கடைசி எழுத்தான தமிழ் முதல் எழுத்தாகிய ஆவல் ஆரம்பித்து 1330 குறள் ஆகிய கூறுதல் காமத்திற்க இன்பம் அகத்தின்பம் கூறி இயங்கப் பெறேன் என்று தமிழ் மொழியின் கடைசி எழுத்தாகிய இன்னுடன் முடித்திருக்க